காலமெல்லாம் புகைப்படைத்த கன்னி தமிழுக்கு ஒரு வணக்கம், கவிதை கடல் கம்பனுக்கும் ஒரு வணக்கம், உலக பொதுமறை தந்த வள்ளுவனுக்கும் ஒரு வணக்கம். நம்மை விட்டு மறைந்தாலும் நம் இதயங்களை விட்டு என்றுமே மறையாமல் நிலைத்து நிற்கின்ற அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் ஒரு வணக்கத்தை கூறி, கலாம் ஐயா பேர் சொல்றேன், கைத்தட்டலாம்ல. பெண்கள்லாம் கைத்தட்டினா முடி நீளமாக வளருமா, அதை பேர அந்த ஆண்டி தொட்டு பார்க்குது. ஆண்கள்லாம் கைத்தட்டினா மூளை வளருமா. அவர் சொட்டத்தால் கொஞ்சம் பூச்சி மொத்தம் எங்கேருந்து வளருதுன்றாரு. ஒரு 3 மணி நேரம் ஓடும், நேரம் இல்லை, ஒரு 40 நிமிஷம், ஆளுக்கு 5 நிமிஷம், எனக்கு ஒரு 10 நிமிஷம். என்னை பார்த்தாலே சிரிப்பீங்க, நான் பேசினா எவ்வளோ சிரிப்பீங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னை பார்த்து சிரிக்காத ஒரு ஆளுக்குறாங்க. யார் தெரியுமாம்மா? என் மொண்டாட்டி. என்ன சொன்னாலும் ஈடு இஞ்சி தொண்ணு குரங்கு மாதிரியே உட்காந்துருக்கோம். இதுலேருந்தே தெரியும் இது என்ன தலைப்புன்னு சொல்லிட்டு. இதில் குறிப்பாக ஒரே ஒரு கருத்து மட்டும், ஏன்னா காலை முதல் இவ்வளவு நிகழ்ச்சி நடந்துச்சு, சீமந்த விழா, அதை பற்றி ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிட்டு நான் தலைப்பிட வரேன். சாதாரணம் கிடையாதுங்க சீமந்த விழான்றது. ஒரு தேள் கொட்டினா எவ்வளவு வலி என்பது குழந்தைகளை பெற்ற தாய்க்கு தான் தெரியும். அதை போல 1000 தேள் கொட்டினால் எவ்வளவு வலியோ அவ்வளவு வலியை சமாளித்து தான் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். இப்போ 20 பேர் உட்காந்தாங்க பார், அவங்களெல்லாம் ஏன் மகிழ்ச்சியா அவ்வளோ சந்தோஷப்படுறோம்னா, அந்த வழியெல்லாம் கடந்து நீங்கள் குழந்தைகளை சுகப்பிரசவமாக நல்ல முறையில் பெற்றெடுக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் ஒரு விழாவை நடத்துகிறோம். அதுலேயும் பாருங்க, 1ஆம் மாதம் உதிரம் கலந்து, 2ஆம் மாதம் இது என தெரிந்து, 3ஆம் மாதம் முழுதும் அறிந்து, 4ஆம் மாதம் அங்காய் தின்று, 5ஆம் மாதம் பல சோறு உண்டு, 6ஆம் மாதம் இடுப்பது நோக, 7ஆம் மாதம் இழப்பது போக, 8ஆம் மாதம் சிலர் முன் அழுது, 9ஆம் மாதம் பலர் முன் அழுது, 10ஆம் மாதம் கதறி கதறி பதறி பதறி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாளே தாய். அப்படிப்பட்ட தாய்க்கு இப்படிப்பட்ட ஒரு விழாவை நடத்துவதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தமிழகமே தேர்தல் விழாவில் இருக்கு. ஆனா கோயம்புத்தூர்ல சூலூர் மட்டும் நம்ம சகோதரி யாதவ ராணி மேடம் அவருடைய முயற்சியால உங்களுடைய அத்துணை ஒத்துழைப்பாளையும் இன்னைக்கு விழா கோலமா இருக்குன்னா இது சொல்லவா தேவை. அற்புதமாக 7 ஆண்டில் 15வது சீமந்த விழா நடத்திருக்கீங்கல்ல. அப்போ இன்னும் 3 ஆண்டில் 2 3ஆம் மாறி இன்னும் 3ஆக மாற வேண்டும் என கூறி, எங்கேயுமே பாருங்க தலைப்பு கொடுத்தோம்னா பெண்களை தாக்கி தான் கொடுப்போம். தற்கால பெண்கள் குடும்பத்திற்கு தலைவியா தலைவலியா, குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட பெரிதும் காரணம் குடும்பிக்கார மாமியாரா, குடிபறிக்கும் மருமகளா, இப்படிதான் தலைப்பு வைப்போம். ஆனா மேடம் அந்த விழா குழுவினர் என்ன வச்சுக்கிறாங்க பாத்தியா, பெண்களுக்கு ஒரு விழாவை வச்சு அதுல யாரு அந்த 20 பேருக்கு யார் கதாநாயகன் வந்தாங்கல்ல, 20 பேர் யார் நீங்க கேட்கவே தேவை. அத்தனை பேரும் தாடியோடு இருந்தார்கள் அல்லவா கோயிலுக்காக. அவர்களை பார்த்த உடனே தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் தான் கதாநாயகர்கள். கதாநாயகர்கள்னு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைப்பு வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஆண்கள், அதாவது பெண்களின் பார்வையில் ஆண்கள் ஹீரோவா ஜீரோவா? தமிழ்நாட்டிலே இது மாதிரி ஒரு தலைப்பு எங்கேயுமே வச்சிருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே நம்ம ஐயா நடிகர் ஐயா கூட சரி, சினிமாவில் ஹீரோவா இருக்காரு, வீட்டில் போனால் ஜீரோவா இருப்பாரு. உண்மைதான். இப்போ எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் எங்கள் சம்சாரம் தான் பார்ப்பாங்க. ஆமாம், நான் சமைப்பேன் அவள் பாப்பா, நான் துணி துவைப்பேன் அவள் பாப்பா, நான் பெருக்குவேன் அவள் பாப்பா, சும்மா உலகேண்டு ஒன்று பார்த்துக்கிறா பார். ஆனால் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். அப்போ நான் ஜீரோ, என்ன வேலை வாங்க முடியல, புரியுதா? அவ ஹீரோவா இருக்கா. இப்போ தாய் மாமனை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுற ஐயா. தாய் மாமா வரிசைன்றது சும்மா கிடையாதுங்க. தாய் மாமா என்பது 3 தாய்க்கு சமம். தாய் ஒரு தாய் வருதா, மா மா, ஒரு மான்றது ஒரு அம்மா, இன்னொரு மான்றது ஒரு அம்மா. அப்படிப்பட்ட தாய் மாமா சீர்வரிசை எத்தனை கோடி கொடுத்தாலும் நிச்சயமாக யாருக்குமே அந்த வாய்ப்பு கிட்டாது. அந்த வாய்ப்பு ஐயாவுக்கும் ராஜா சாருக்கும் கிடைத்தது. உண்மையிலேயே போன பிறகு செய்த பாக்கியம் வருடம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அற்புதமான ஒரு வாய்ப்பு. நல்லா என்ன நிறைய 5 பேச்சாளர்லாம் இருக்கிறாங்க. இதில்